ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டான எக் மசாலா பாஸ்தா ரொம்ப சிம்பிளாக சாஸ்லாம் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 3 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதித்ததும் 1.5 கப் அளவு பாஸ்தா சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் பாஸ்தா சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். இப்போ இது ஒரு மூடி போட்டு 10 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாஸ்தாலாம் நல்லா குக் ஆகிடுச்சு. பாஸ்தா நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு கையில் எடுத்து மெதுவாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி அதோட சைஸும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த ஸ்டேஜில் இதை நம்ம வடிகட்டி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ஸ்க்ராம்பிள்ட் எக் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 எக் நான் உடச்சி சேர்த்துருக்கேன். முட்டையை உடனே கிளறாமல் இந்த மாதிரி கொஞ்சம் குக் ஆனதுக்கப்புறம் கிளறும்போது நமக்கு ஸ்க்ராம்பிள் எக்ஸ் கிடைக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது மெதுவாக கிளறி விட்டுடலாம். இந்த அளவுக்கு எக் குக் ஆனதும் இது கூட ஒரு 2 பிஞ்ச் அளவு உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இதை நம்ம ஓரமாக வச்சிடலாம். பாஸ்தா செய்கிறதுக்கு ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதும் நல்லா பொடியாக நறுக்குன இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஒரு 2 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீரை சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கப் அளவு பெரிய வெங்காயத்தை நம்ம இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கோல்டன் கலரில் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது கூட அரை கப் அளவு கேரட், அரை கப் பீன்ஸ், அரை கப் பச்சை பட்டாணி சேர்த்துட்டு 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம இந்த ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இது கூட ஒரு அரை கப் அளவு தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1.5 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம பாஸ்தாலேயும் உப்பு சேர்த்துருக்கோம், முட்டையிலையும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் இந்த காய்கறிகளுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ இது கூடவே ஒரு அரை கப் அளவு தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துட வேண்டாம். கேரட் பீன்ஸ் ரொம்ப குக் ஆகிடக்கூடாது. நம்ம சாப்பிடும்போது லைட்டாக க்ரன்ச்சியாக இருக்கணும். அதனால் இதை நல்லா கலந்துட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை வேக விட்டுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணி இந்த அளவுக்கு ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம வேக வச்சுருந்த பாஸ்தா கூட சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கிளறி விட்டுடலாம். பாஸ்தா ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு. அதனால் ரொம்ப நேரம் கிளற தேவையில்லை. பாஸ்தா லைட்டாக ஹீட்டாக ஆகிற வரைக்கும் மட்டும் நம்ம கிளறி விட்டுடலாம். இப்போ இது நல்லா கிளறி விட்டாச்சு. ஃபைனலாக இது கூட நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணி வச்சுருந்த எக் கூட சேர்த்துக்கலாம். கூடவே அரை டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, கூடவே கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியனும் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுடலாம். டேஸ்ட் அண்ட் ஸ்பைசியான எக் மசாலா பாஸ்தா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஈஸியான குக்கிங் ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.